நமஸ்தே நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணி 5:30. நான் இன்னைக்கு ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட பயணம். காலையில் 7 மணிக்கு தாய்பா ஏர்போர்ட் பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறதுக்காக தாய்பா நோக்கி போயிட்டுருக்கேன். 7 மணிலேருந்து 7:15 மணிக்குள்ளே அவங்கள பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப். ஸோ அவங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் நேற்றுக்கு நைட்டு நான் அதிகமாக ஒர்க் பண்ணல. ஒரு 12 மணி 12:20 ஒரே ஒரு பயணம் மட்டும் எடுத்துகிட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் தூங்கி எழுந்துட்டு இப்போ மணி கரெக்டாக 5:30 ஆச்சு. காலையில் நான் கிளம்பிட்டேன். இப்போ ஒரு 7 மணிக்கு அவங்கள பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். அவங்களுக்கு 9 மணிக்குள்ளே ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம போய் தாய்பா போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். 325 ரியாஸ் வாடகை பேசியிருக்கேன். எப்படியோ நமக்கு தெய்வத்தின் அருளாலும் உங்களோட வாழ்த்துக்களாலும் என்னோட ஒவ்வொரு நாளையும் நான் கடத்திக்கிட்டு இருக்கேன். அதே போல் உங்கள் எல்லாருக்காக என்னுடன் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும், இதுவரை என்னுடன் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி சண்டே. வாங்க நம்ம நிறைய பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணி இப்போ கரெக்டாக 5:45. யூனிவர்சிட்டி ரோட்டில் போயிட்டுருக்கேன். நம்ம முதல்ல கவுக்காயா போய் கவுக்காயாலேருந்து தாய்பா டோட்டலாக ஃபோர்டலைஸாலேருந்து தாய்பா 75 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் இருக்குது. மெதுவாக போனாலே ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அழகான விஷுவல் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ரிட்டர்ன் வரும்போது என்னால் வீடியோ எடுத்து பேச முடியாது. ஸோ அதனால் இப்போது போகும்போது நம்ம வீடியோ பேசலாம், டைம் இருக்கும். பேசஞ்சர் இருக்கும்போது வீடியோ எடுப்பது பேசுவது வேண்டாத விஷயம். அது நமக்கு பாதுகாப்புக்கு நல்லதுன்னு இல்லை. ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் இந்த ரோடெல்லாம் சரி பண்ணி குழியெல்லாம் மூடினாங்க. பள்ளங்கள்லாம் இந்த ரோட்டில் அதிகமாக இல்லை. ஏன்னா இப்போ தான் எல்லாம் புதிய ரோடாக போட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது ரோடு. நம்மளும் சூப்பராக இருக்கோம். வாங்க தாய்பா போயிட்டு அவங்க அங்கே தாய்பா அப்படிங்கிற இடம் சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே பீச்சு, ரிசார்ட்டு, இந்த வீக்கெண்டு டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த இடம் ஒரு அருமையான இடம். அங்கே அவங்க தங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஏர்போர்ட்லேருந்து தாய்பா பேசஞ்சரை ட்ராப் பண்ணேன். ஸோ மீண்டும் தாய்பாலேருந்து ஏர்போர்ட்டுக்கு அவங்க ட்ராப் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட திட்டம். அதற்காக தான் போகிறோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. நேற்று நான் கிட்டத்தட்ட ஒரு 17 பயணங்கள் பண்ணேன். 300 ரியாஸ் வரைக்கும் சம்பாதிச்சேன். ஏன்னா இன்றைக்கி இந்த தனிப்பட்ட பயணம் இருந்த காரணத்தால் அதிகமாக நான் நேற்றுக்கு நைட்டு இரவு பணி செய்யலை. இருந்தாலும் என்னுடைய டார்கெட், ஒரு நாளைய டார்கெட்டு 300 ரியாஸ் அப்படிங்கிறத நான் நேற்றுக்கு ரீச் பண்ணினதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போனேன். எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அதற்கான டார்கெட்டை நிர்ணயம் செய்து செஞ்சோம்னா நம்மளோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம். டார்கெட் இல்லாமல் போகலாம், வேலை செய்யலாம், வரலாம் அப்படின்னு இருக்கும்போது எதுவுமே நடக்காது. நம்மளும் ஒரு திட்டத்தோடு போனோம், இன்றைக்கி இவ்வளோ பணம் வேணும், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிறிய இலக்குகளை வச்சு அதை நோக்கி நம்ம பயணம் நகர்த்திகிட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட வைப்ரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நமக்கு நடக்கிறதும் அதே மாதிரி நடக்கும். நம்மளும்
நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லது நிச்சயமாக 100% நடக்கும். ஸோ இது சத்தியம். ஸோ அதனால் நம்மளும் ஒரு திட்டத்தோடு இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி இந்த பணம் சம்பாதிக்கணும், இன்றைக்கி இவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த போய் வேலையை செய்யும்போது நமக்கு கடவுளோட துணையினால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் நமக்கு கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். ஸோ நான் அப்படி தான் தினமும் ப்ரேயர் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோக்கஸாக இறங்கி போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதோட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு கிடச்சிட்ருக்கு. நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி இத்தனை நாள் இந்த மாதிரி செய்யாட்டி எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி நான் போகிறேன், நான் இந்த டார்கெட்டை முடிக்கணும், இன்றைக்கி நான் என்னோடய ஹோட்டல் வேலைக்கு போகிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னா இன்றைக்கி நான் ஹோட்டலுக்கு போகிறேன், இன்றைக்கி 100 பேருக்கு உண்டான உணவை 2 மணி நேரத்தில் தயார் பண்ணணும், 3 மணி நேரத்தில் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். உடம்பும் மனசும் அதுக்கு ஒத்துழைச்சி வேலை செய்யும். ஸோ நல்ல சிந்தனை இது முடிஞ்சால் நீங்களும் கீப்பப் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் நல்லது. கல்பிதா விபவ சஞ்சயான் ததனு பாண்டவ ஸ்வீகிருதான் கலித பூவமேவது சமார்ப்பய. நம்ம சபரிமலை ஐயப்பனோட சுப்பிரபாதம். எனக்கு ஐயப்பன் இல்லைன்னா நான் இல்லை, என்னையும் ஐயப்பனையும் பிரிக்கவே முடியாது. நான் எங்கே இருந்தாலும் ஐயப்பனையும் நம்ம குல தெய்வம் நம்மளோட தெய்வங்களையும் தினமும் நான் பிரார்த்தனை செய்கிறதுனால தான் என்னால் இங்கே ஈஸியாக வேலை செஞ்சு இங்கே வாழ்க்கை நடத்த முடியுது. இந்த சுப்பிரபாதத்தை கேட்கும்போது எனக்கு மனசு அப்படியே லைச்சு சபரிமலையில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளோட சிவாஷ்டகமாகட்டும், கிருஷ்ணா குருவாயூரப்பனோட ஸ்லோகங்களாகட்டும், மந்திரங்களாகட்டும், எல்லாமே நமக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொடுக்கும். காலையில் நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நல்ல விஷயங்களை பற்றி, தெய்வத்தை பற்றி நினச்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனக்கு நான் எப்போவுமே இதைத்தான் கேட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி உங்களையும் முடிஞ்சால் கேட்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ். பந்தளாதிப குமாரபோ வரத சுப்ரபாத மிக ஜாயதாம். கௌரவர்ண முக காந்திமஸ்ய பரிபாவனீம் நயன நந்தினீம் ஸ்வேதவர்ண துளசி நிபத்தகளமால்யமப்யத விலோகயன் சைவ வைஷ்ணவ கலாமயம் கலியுகேஸ்வரம் குணநிதிம் பஜே. பந்தளாதிப குமார பூவரத சுப்ரபாதமிக ஜாயதாம். நம்ம கௌகாயா மெயின் ரோடு பிஆர் ரோட்டை அடைஞ்சிட்டோம். இங்கிருந்து நம்ம நேராக கௌகாயா 085 நெடுஞ்சாலையில் பயணம் செய்தோம்னா 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் நம்ம இலக்கை அடைந்து விடலாம்.
அதை நோக்கி என்னோட பயணம். இங்கே வந்து ஸ்பீடு லிமிட் 60 கிலோமீட்டர். கேமரா நிறைய இடங்களில் இருந்துகிட்டே இருக்கும். அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கேமரா இருக்கும். மினிமம் அதிக வேகத்தில் போனோம்னா 300 ரியாஸ் அபராதம் வசூலிப்பாங்க. 300 ரியாஸ் அப்படிங்கிறது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 4500 ரூபாய். உதாரணமாக ஒரு ரியாஸ் இந்திய மதிப்பிற்கு 15 ரூபாய். இப்போ 300 ரியாஸு இன்ட்டு 15 4500 ரியாஸ் வரைக்கும் அபராதம் செலுத்தணும். நான் ஏற்கனவே இங்கு வேலையை கற்றுக்கொள்வதற்காக நிறைய தொகை அபராதம் செலுத்தி இருக்கிறேன். அதனால் இப்பொழுது முடிந்த அளவு உஷாராக வாகனம் ஓட்டுவேன். எனக்கு தெரியும் எங்கே கேமரா இருக்கிறது என்று. அது ஒரு பிரச்சனை இல்லை. கேமரா இருக்கிறது இல்லை என்று பிரச்சனை இல்லை. நாம் செல்லும் வேகம் 60 கிலோமீட்டர் என்றால் 60 கிலோமீட்டர். இப்பொழுது நான் வந்து 55-56 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். அதிகபட்சம் இதில் போனாலும் 60க்குள்ளேயே கண்ட்ரோல் ஆகிடும். இதில் ஒரு 10% ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷன் இருக்குது. 60 கிலோமீட்டர்னால் 65 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். பட் அது ரிஸ்க்கு. மேக்ஸிமம் அவங்க 60 கிலோமீட்டர் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம 50க்கு மேலே லிமிட் வச்சு போனாலே அது 60 டச் ஆகும். பட் ஆனால் 60க்கு மேலே போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்படி தான் நினச்சி போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் வந்துட்டேன் வீட்டிலேருந்து. இன்னும் ஒரு கரெக்டாக 65 கிலோமீட்டரு. 65 கிலோமீட்டர் 7 மணிக்கு அவங்கள பிக்கப் பண்ணும். டைம் இப்போ கரெக்டாக 6. வாங்க பிக்கப் பண்ணலாம். கிலோமீட்டர் லிமிட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்கோம். 085 சாலையை டச் பண்ணோன்னே அந்த சாலை வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு லிமிட். வந்து ஸ்பீட் லிமிட் 80 கிலோமீட்டர். இப்போ இங்கே 50 கிலோமீட்டர் தான் அந்த கேமரா இருக்குது பாருங்கள். 50 கிலோமீட்டர். ஏன்னா இது பழைய பாலம். இங்கே நம்ம 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் கிடக்கணும்னு எனக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கேமரா லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்கள். அதே மாதிரி அங்கே எதிர்த்த மாதிரி டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். 41 கிலோமீட்டர் நம்ம கார் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 085 நெடுஞ்சாலையை டச் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம ஸ்பீட் லிமிட் 80 கிலோமீட்டர் போகலாம். கிலோமீட்டர் லிமிட்டு. நான் இப்போது 72, 73, 75 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதிகபட்சம் 80. குதிரை சிலை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பேசின் இக்காரை கொம்போக்கு ஜாக்கர்கோ காரா ஜெரிகோ குவாரா. நம்ம ஜெரிகோ குவாரா ரூட்டில் தான் போகணும். ஜெரிகோ குவாராங்கிறது அடுத்த ஒரு சிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து இடம் வந்து போலீஸ் செக் போஸ்ட். நான் பேசிட்டு மாறி வந்துட்டேன். இங்கிருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு நம்ம போய்க்கலாம்.
கௌகாயா 085 தேசிய நெடுஞ்சாலை. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், CE 085 ரோதிவ்யா டாக்டர் வால்டர் அல்மோ என்ன எழுதியிருக்காங்க. இது நமக்கு அது வரலை. ஓகே, பரவாயில்ல. பேர் நமக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா நான் போர்ச்சுகீஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்போ இங்கே சென்டர் மீடியன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏதாவது விஷயம் இருக்கும். சாலையில் 2 பக்கமுமே வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் இதே மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. வேலை பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே இந்த சென்டர் மீடியன் வச்சுருக்காங்க. இன்னும் வச்சு தான் இருக்குது. எதுக்கும் நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். போலீஸ் வண்டி நிற்கிது. சாலையோட 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். இப்போ 80. அப்படியே பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது சாலை. பிரேசில் வந்து நம்ம இந்தியா மாதிரியே விவசாய நாடு. மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் இங்கே நடக்குது. விவசாயிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரஞ்சு ஏற்றுமதியில் உலகத்திலே சிறந்தது பிரேசில் தான். அதே மாதிரி சோயா உற்பத்தியில் நம்பர் 1 பிரேசில் தான். இறைச்சி, மாடு, ஆடு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் சென்டர் மீடியன். எவ்வளோ பேர் இதுக்காக உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ தூரம் அதை வச்சுட்டே போயிருப்பாங்க. நிறைய கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி ஏதோ முக்கிய தலைவர் வராங்க. எலெக்ஷன் நடக்குது பிரேசிலில். என்ன எலெக்ஷன் தெரியல. மேயர் எலெக்ஷன் நினைக்கிறேன்.
சென்டர் மீடியன் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய குழு திட்டமிட்டு இயங்குறாங்க. அவங்க நிறைய இது மாதிரி வேனில் வந்து அப்படியே அதை வச்சுட்டே போகிறாங்க. அதுக்கு நிறைய பணியாளர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு உணவுப் பொருள்லாம் வண்டியில் வந்து நிறுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நமக்கு ஒரு சிறிய விழா மாதிரி தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிற இன்றைக்கி இந்த தலைவர் வராரு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. ஆனால் இவங்க இதுக்காக வந்து 2 நாள் முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் திட்டமிட்டு எப்படி பண்ணுறது, பாதுகாப்பு நடவடிக்கை, பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். மொத்தத்தில் இந்த பயணம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை எனக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கும்னு நம்புகிறேன். அதிகாலை நேரம் இந்த போலீஸ் ஆப்போசிட் சைடில் நிற்கிறாங்க. அங்கங்கே போலீஸ் எல்லாம் அவங்க மஃப்டியில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 80 கிலோமீட்டர் தான் போகணும் இந்த ரோட்டில். நான் இப்போ 71 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து எப்போவுமே வேகமாக போகிறவங்க தான் போகணும். நம்ம ரைட் சைடு மாறிக்கலாம். வலது பக்கம் குளத்தில் நிறைய தண்ணி இருக்குது. தெரியும் நினைக்கிறேன், குளம் தெரியுதுங்களா? நிறைய மீன், இறால் வளர்ப்பாங்க போல இருக்குங்க. 2 சைடுமே குளமாக இருக்கு. தென்னை மரம் பார்த்தீங்களா? எவ்வளோ தென்னை மரம் கருகி இருக்குது. நிறைய தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம், பனைமரம், தென்னை மரம் இல்லை, நிறைய பனைமரம் இருக்குது. எல்லாமே பனைமரம் தான். பனைமரம் வந்து ஒன்றும் ஆகாது. தென்னை மரமாக தண்ணி இல்லாத இதுன்னு ப்ராப்ளம் வரும். பனைமரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பனைமரம் இங்கே இருக்குது. பிரேசிலில் நிறைய பனை பொருட்களாலான பொருட்கள், நிறைய கைவினை பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி பதனி, நொங்கு, பனங்கல்கண்டு, சர்க்கரை, இது எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. விவசாயமும் இதை நம்பி தான் இருக்குது. பெரிய விவசாயம், பனை விவசாயம் இங்கே நடக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி பிரேசில் கொடி, தேசிய கொடி சிறப்பாக பறந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் ஸ்பீடு. போலீஸ் நிற்கிறாங்கோ. അറിയാതറിയാതറിയാ നേരത്തൊരു പൊട്ടും
കാലടിയിൽ ഞൊടിയിൽ തിരിയാ നേരം ചിറപൊട്ടും. അറിയാതറിയാതറിയാ നേരത്തുൾ പൊട്ടും. കാലടിയിൽ ഞൊടിയിൽ തിരിയാ നേരം ചിറപൊട്ടും. വഴിയേ പെരുമലയായി മാറും മാറാലകൾ പോലും ഇടിവാൾ മുനശില വെട്ടി പിളരും പിളരും. ഇന്നലെ വരെ ഇത് മുന്തക വയല്, ഇന്നു നിറഞ്ഞു കവിഞ്ഞൊരു കടല്. കണ്ണിൽ കുത്തുമിരുട്ടിൽ നമ്മുടെ സ്വന്തം വഴിയും തൊടിയും വയല്. ഇന്നു നിറഞ്ഞു കവിഞ്ഞൊരു കടല്, കണ്ണിൽ കുത്തുമിരുട്ടിൽ നമ്മുടെ സ്വന്തം വഴിയും തൊടിയും കളവ്. അറിയാതറിയാതറിയാ നേരത്തും പൊട്ടും. കാലടിയിൽ ഞൊടിയിൽ തിരിയാ നേരം ചെറുപൊട്ടും. തെക്കേ മല പൊന്മലമേലെ പെട്ടെന്നൊരു വിത്തു മുളച്ചേ കൊച്ചോമൽ പച്ചില നാമ്പിൽ ഉച്ചയ്ക്കും നനവു പൊടിച്ച്. തെക്കേ മല പൊന്മലമേലെ പെട്ടെന്നൊരു വിത്തു മുളച്ചേ കൊച്ചോമൽ പച്ചില നാമ്പിൽ ഉച്ചയ്ക്കും നനവു പൊടിച്ച്. കച്ചോളം നട്ട വളപ്പിൽ ചിക്കന്നൊരു വള്ളി ചെനച്ച് പൊട്ടുന്നു വെളുക്കും മുമ്പേ പടപടർന്നേ പടപടർന്നേ. ഇന്നു നിറഞ്ഞു കവിഞ്ഞൊരു കടല്, കണ്ണിൽ കുത്തുമിരുട്ടിൽ നമ്മുടെ സ്വന്തം വഴിയും തൊടിയും കളവ്. நம்ம இந்திய மியூசிக்கை கேட்டுட்டு வண்டி ஓட்டுற சுகம் இருக்குங்களே, இதெல்லாம் என்ன இந்த ஃபீலிங் எல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் எங்கேயோ இருக்கேன், இந்தியா எங்கேயோ இருக்கு. ஆனாலும் இங்கே வந்து நான் நம்ம ஐயப்பனும் கோஷியும் படப்பாட்டு கேட்டுக்கிட்டு பிரேசிலில் வாகனம் ஓட்டுறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமா இது ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நம்புறேன். கிட்டத்தட்ட நான் 45 கிலோமீட்டர் வந்துட்டேன். என்ன ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நம்ம வண்டி கரெக்டா 80ல போயிட்டு. നേർവഴിയും കുന്നും വയലും അതിൽ മറഞ്ഞേ അതിൽ മറഞ്ഞേ അതിൽ മറഞ്ഞേ. അറിയാതറിയാതറിയാ നേരത്തുൾ പൊട്ടും. കാലടിയിൽ ഞൊടിയിൽ തിരിയാ മുനശില വെട്ടി പിളരും പിളരും. ഇന്നലെ വരെ ഇത് മുണ്ടക വയല്, ഇന്നു നിറഞ്ഞു കവിഞ്ഞൊരു കടല്. കണ്ണിൽ കുത്തുമിരുട്ടിൽ നമ്മുടെ സ്വന്തം വഴിയും തൊടിയും കളവ്. ഇന്നലെ വരെ ഇത് മുണ്ടക വയല്, ഇന്നു നിറഞ്ഞു കവിഞ്ഞൊരു കടല്. കണ്ണിൽ കുത്തുമിരുട്ടിൽ எந்த படம் எந்த பாட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் ஹிட் படம் இது, மோகன்லால் நடிச்சது. പ്രമദവനം വീണ്ടും ഋതുരാഗം ചൂടി. പ്രമദവനം വീണ്ടും ഋതുരാഗം
ശുഭസായാനം പോലെ ശുഭസായാനം പോലെ തെളിദീപം കളിനിഴലിൽ കൈത്തുമ്പിൽ നിറയുമ്പോൾ എൻ പ്രമദവനം വീണ്ടും ഋതുരാഗം ചൂടി ഏതേതോ കഥയിൽ സരയുവിലൊരു ചുടുമിഴി കാണായി ഏതേതോ കഥയിൽ സരയുവിലൊരു ചുടുമിഴി കാണായി കവിയുടെ ഗാനരസാമൃതലഹരിയിലൊരു നവകനകകിരീടമിതണിയും പ്രമദവനം വീണ്ടും ഋതുരാഗം ചൂടി ഏതേതോ കഥയിൽ യമുനയിലൊരു വനമലരായി ഒഴുകിയ ഞാൻ ഏതേതോ കഥയിൽ യമുനയിലൊരു വനമലരായി ഒഴുകിയ ഞാൻ യദുകുലമധുരിമ തഴുകിയ മുരളിയിലൊരു യുഗസംക്രമഗീതയുണർത്തുമ്പോൾ ഇന്നിതാ പ്രമദവനം വീണ്ടും ദൂരക്കിഴക്കുതിക്കും മാണിക്യച്ചെമ്പഴുക്ക கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணோம். இன்னொரு 20 கிலோமீட்டர் தான். தாய்பா ரைட். கேமரா இருக்கு. இது நம்ம 085 சாலையிலேருந்து இப்போது CE 156 சாலைக்கு போயிட்டோம். தாய்பா 15 கிலோமீட்டர். இந்த பாட்டை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த பாட்டை மறக்க முடியாத ஒரு பாட்டு. மோகன்லால் நடிச்ச சூப்பர் ஹிட் படம் சித்ரம்.
കണ്ടു ഞാൻ ഇഴനീരും കൊണ്ട് ഇടയ്ക്കായി ചേർത്തി പോകുമ്പോൾ പൂങ്കാറ്റും സോപാനം പാടുമ്പോൾ പൂക്കാരി നിന്നെ കണ്ടു ഞാൻ இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நீண்ட வீடியோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ இன்னைக்கு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். உண்மையில பதிவு பண்ணது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ரொம்ப இந்தியாவிலேயே இருந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்தியாவில் நான் வண்டி ஓட்டிட்டு போது எப்படி பாட்டு கேட்டுட்டு நம்ம மலையாளம் தமிழ் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வண்டி ஓட்டணும், அதே போல் இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி, வாழ்த்தும் உங்களுக்கு நன்றி. ഒളിക്കുന്നുവോ മിഴിക്കുമ്പിളിൽ ഓരായിരം കളിത്തുമ്പികൾ ചിരിച്ചിപ്പിച്ചോരും ഇളം മുത്തിലൊന്നേ ഒരു തുള്ളു ഓരായിരം കളിത്തുമ്പികൾ വായ്പാട്ടെ ഓടി വെള്ളമായൊരു മുഖക്കായൽ മൂടി വെള്ളമാണു നീ. വായ്പാട്ടെ ഓടി വെള്ളമായൊരു கரெக்டாக 10 கிலோமீட்டர் இன்னும். நம்ம கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் வந்துட்டோம். മുഴക്കോലു പോലും കൂടാതെ നിന്നെ ഞാൻ അളന്നിട്ടു പെണ്ണേ എന്നോടെന്താണീ ഭാവം മിനുങ്ങുന്നൊരൻ നുണുങ്ങോളമേ ഒളിക്കുന്നുവോ മിഴിക്കുമ്പിളിൽ ഓരായിരം കളിത്തുമ്പികൾ നീലപ്പൂവെ നീ കുടന്ന മഞ്ഞുമായി നിറഞ്ഞ നിൻ മൗനം പാടും പാട്ടിൻ താളം ഞാൻ. ഒരിക്കൽ നിൻ കോപം കൂട്ടും നാദം മീട്ടും ഞാൻ. മനക്കൂട്ടിലെ മണിപ്പൈങ്കിളി ഒളിക്കുന്നുവോ മിഴിക്കുമ്പിളിൽ ഓരായിരം കളിത്തുമ്പികൾ
நண்பர்களே, வெற்றிகரமாக தாய்பா வந்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னாலே நம்ப முடியல. என்னோட கார் வந்து 20 கிலோமீட்டர் இன்னைக்கு கொடுத்துருக்கு ஒரு லிட்டருக்கு. என்னாலே நம்ப முடியல. லாஸ்ட் டைம் வந்து டூர் போகும்போது 19 கிலோமீட்டர் கொடுத்தது. பட் இன்னைக்கு 20 கிலோமீட்டர் நம்பவே முடியல என்னால். இறைவனுக்கு நன்றி, தெய்வத்திற்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னோட காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் என்னோட உற்ற பார்ட்னர். என் கூடவே இருந்து என்னோட சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் பங்கு வகிக்கிற ஒரே மனுஷன் பிரேசிலில் என்னோட கார் தான். ஸோ ஐ லவ் மை கார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கார் வாங்கினேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. நான் கார் வாங்கும்போதே அவங்க வந்து 16 கிலோமீட்டர் 16 அப்படின்னு சொன்னாங்க. பட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோடய கார் வந்து 20 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு ஒரு லிட்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ வந்து தாய்பா வந்துட்டோம். ஒரு 4 கிலோமீட்டர் அவங்க பிக்கப் பாயிண்ட். அதை நோக்கி போயிட்டுருக்கேன். நான் உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் ட்ராப் பண்ணணும். இத்தனை நேரம் என்னோட பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமஸ்தே, நன்றி, வணக்கம்.